நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஆட்டுக்கறி குழம்பு. ஆட்டுக்கறி வாங்கி வந்திருக்கோம், வச்சுருக்கோம். தக்காளி, பூண்டு, சின்ன சோம்பு, பெரிய சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, 2-3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கறி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால் குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சுருங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் கொதிச்சோடனே எல்லாம் போட்டுட்டு ஒரு வதக்கிற வேண்டியதான். நல்ல ஜோடு மழை பெய்யுது. இந்த மழையிலே என்னை சமைக்க வச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்கிறேன். ரியல் எஸ்டேட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணுங்கள். நல்ல அமௌண்ட்டு பார்க்கலாம், லேக்ஸ் கணக்கில் நம்ம பார்க்கலாம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ சொல்கிறேன், எந்த எடிட்டிங்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நேரடியாக அவங்க முன்னாடி சமைச்சு காட்டுறேன். இதுதான் கலக்கிறேன், இதை தவிர வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இல்லை நல்லா கொதிச்சு வரும்போது, இந்த மாதிரி கொதிச்சு வருதான்னு பார்த்துங்க. கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். சரியான மழை பெய்யுது. ஜன்னல் வெளி பாருங்கள் மழையை. இப்போ கறி எடுத்து போட போகிறோம். அவ்வளோதான். நல்லா கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதான். ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.